வாலிப வயது தேவன் விரும்புகிற, பிசாசும் ரொம்ப விரும்புகிற ஒரு வயது. தேவன் முதல்ல படைச்சதே வாலிபர்களை தான், அப்படி தானே? நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கும் போது ஒரு சின்ன குழந்தையாக உண்டாக்கலை, வயசான தாத்தா பாட்டியாகவும் உண்டாக்கலை. உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார்? இந்த பூமிக்கு வந்ததே முதல்ல வாலிபர்கள் தான். ஆமென். இப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ பிடிக்கும் பாருங்கள். சபைக்கிலையும் முதல்ல இருக்கிறது வாலிபர்கள் தான் இருக்கணும். ஆமென். சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அடுத்த முறை நிறைய வாலிபர்கள் சபை முழுவதும் நிரம்பி இருக்க ஆண்டவர் பண்ணுவார். ஒரு வாலிபர்கள் ஆராதனையே ஒன்று நடக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஒரு வாலிபனை தான் முதல்ல உண்டாக்கி ஒரு திட்டத்தையே வைக்கிறார். இந்த உலக திட்டம், இந்த உலகம்ன்ற ஒரு திட்டத்தை எங்கே வச்சார்னா ஒரு வாலிபன் கையில் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு வயசான ஒரு ஆள், முதிர்ந்த ஒரு ஆள், அனுபவசாலியான ஒரு ஆளை உண்டாக்கி அவங்க கையில் திட்டத்தை கொடுக்கல. ஒரு குழந்தை கையில் கொடுத்து திட்டத்தை கொடுக்கல. ஆண்டவர் ஒரு இந்த உலக திட்டத்தை உண்டாக்கி அவனை பிசாசு விழத்தள்ளின, பிசாசு விழுந்த இடத்துல பிசாசு விழுந்தான், சாத்தான் விழுந்து போனான் அவனுடைய தூதர்களோடு. அந்த இடத்துல உட்கார வைக்க ஆண்டவர் வாலிப கூட்டத்தை உண்டாக்குறார். இந்த சபையில் கர்த்தர் உங்களை நாட்டி தர்மியான வாலிபர் கூடுகையில் நம்மை கொண்டு வந்திருப்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் உங்களோட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு காரியம் என்னென்னா, தேவன் நம்மளை உருவாக்கின பர்பஸ், நோக்கம். காலையில் நம்ம சிந்தித்தோம், அவரை போல மாறணும். இயேசு ஒரு வாலிபர், 33 வயசில் இயேசு தன்னுடைய வேலையை நிறைவேற்றி முடித்தார். இந்த வேதத்தில் நம்ம பார்க்குற நிறைய பேர் வாலிப வயதில் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நான் அந்த வாலிபர் கூட்டத்துக்காக போன வாரம் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், யோசித்துட்டு இருந்தேன். என் மனதில் கடந்த மாதத்தில் நான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது என் மனதில் ஒரு நபருடைய வாழ்க்கை ஆழமாய் பதியப்பட்டது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. உங்களுக்கும் அது நல்லா தெரியும். தாவீதினுடைய வாழ்க்கை. 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் முழுசாக வாசி பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய அந்த வாலிப வயது நமக்கு ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டான, ஒரு எக்ஸாம்பிளான ஒரு காரியம். தாவீதினுடைய வாலிப வயசை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் முதிர் வயதானான். முதிர் வயதில் அவன் வாழ்க்கையில் நடந்த காரியம் நிறையா இருக்குது. ஆனால் தாவீதினுடைய வாலிப வாழ்க்கையில், வாலிப காலங்களில் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், நிறைய காரியங்களை நான் என்ன பண்ணேன், உட்கார்ந்து அதை எடுத்து தியானம் பண்ணி அதிலிருந்து பல காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவனோடு பேச ஆரம்பித்தார். நீங்களும் பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்களே வாலிபர்கள் தான். ஏன்னா வாலிபர்களை கொண்டு எதையும் செய்ய முடியும். தேவன் தம்முடைய வேலையை இந்த பூமியில் நிறைவேற்றணும்னா ஒரு நபர் தேவை. பிசாசும் தான் வேலையை நிறைவேற்ற ஒரு நபர் தேவை. அப்போ பிசாசும் விரும்புவான் வாலிபர்களை கொண்டு, அவங்களுக்குள்ள மாத்திரம் இல்லை, அவங்கள கொண்டு எதை வேணாலும் செய்ய நினைப்பான். கொலை பண்ண நினைப்பான், தேசத்தை அழிக்கணும்னு நினைப்பான், கட்சி கொடி பிடிச்சிட்டு தர்ணா போராட்டம் நடத்துறதுக்கு வாலிபர்களை தான் தூண்டுவான். அவன் என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்வான். ஆண்டவரும் தம்முடைய வேலையை நடப்பிப்பதற்கு அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவர் வாலிபர்களை தேடுகிறார். ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப கண்ணோக்கமாக இருக்கிறார், உங்களை தேடுறார் ஆண்டவர். ஆண்டவரும் இந்த பாருங்களேன், ஒரு வாலிபன் தாவீது அவனை தேடிக்கிட்டே இருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வாலிப வயசில் சவுல் ராஜாவாகிட்டார். ஆனால் சவுல் போக 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 ஒரு மாதிரி ஆயிட்டான், அவன் சரியில்லை. ஆனாலும் இன்னொரு வாலிபன் ஆண்டவர் தேடுறார். சரி, ஒரு வாலிபன் தான் சரியாயிட்டானே, ஒரு வயசான தேடுவோம். அப்படி தேடல ஆண்டவர் இன்னொரு வாலிபனை தேடிட்டே வரார். தம்முடைய வேலையை நடப்பிப்பதற்கு, தம்முடைய திட்டங்களை காண்பிப்பதற்கு
தம்முடைய நாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்துவதற்கு யார் மூலம், எந்த வாலிபன் மூலம் நான் கிரியை செய்யலாம், எந்த வாலிபன் மூலம் ஒரு ஜெயத்தை எடுக்கலாம், எந்த வாலிபன் மூலம் என்னை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் தேடிட்டே இருந்தார். தாவீது அவர் கண்ணில் பட்ட உடனே ஆண்டவர் நம்மளை தேடுறார் தெரியுமா? வேதம் சொல்லுகிற தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் கண்ணு நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கு. வேதத்தின்படியே அவருடைய கண்கள் என்ன செய்து சொல்லுங்க, நம்மளை சுற்றி வரும். அவருடைய கண்ணு நம்மளை சுற்றி வரும். அவருடைய கரம் நம்மளை சுற்றி வரும். அவருடைய கிருபை நம்மளை சுற்றி வரும். ஒரு பூனை கிணத்துல விழுந்துருச்சான். அந்த பூனை எப்படியாவது மேலே தூக்கணும், ஆனால் அது இறங்கி தூக்குற அளவுக்கு இறங்க முடியல ஆட்களால். ஒரு கயிறு விடுறாங்க, அந்த கயிறை விட்டு எப்படியாவது இந்த பூனை அந்த கயிறை பிடிச்சிக்கும், மேலே தூக்கிடலாம். அந்த கயிறில் சின்ன ஒரு தட்டை மாதிரி அது மேலே நின்றுட்டா தூக்கிடலான்னு. அந்த கயிறு அந்த பூனையை சுற்றி வருது பாருங்க. அந்த கயிறு அந்த பூனை அது மேலே ஏற வரலும் சுற்றுது. அது பக்கத்திலே ஆழமான கிணறு. அந்த கயிறு சுற்றி வருது. எப்படியாவது அந்த பூனை அது மேலே ஏறாதா, அதை பிடிச்சிக்காதா, அதை தூக்கிடலாமா, அது ஏறாதா அப்படி பார்த்துப்பா சுற்றி வருதுல்ல. அதுதான் கிருபை. வாலிபர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயே விழுந்திருப்போம், ஏதாவது ஒரு சின்ன சிக்கலில் மாட்டியிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் வாலிபர்களை நேசிக்கிறதுனால அந்த கிருபை என்கிற கரத்தையோ கயிறையோ அவர் விட்டு சுற்றி வருவார். எப்படியாவது என்னை பிடிச்சிக்காதா, எப்படியாவது என்னை அவன் தூக்க மாட்டேனா, எங்கே இருந்தாலும் தூக்கிடுவார். எப்படியாவது ஒரு கிருபை நம்மளை சுற்றி வரும். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கே போனாலும் சரிதான், நம்மளை தூக்க தான் ஆண்டவர் நினைப்பார். ஏன்னா வாலிபர்கள் அவருக்கு தேவை. வாலிபர்கள் அவருக்கு தேவை. சில வேளைகள் நம்ம விழுந்திருக்கிறது நம்மளுக்கே தெரியாது, அல்லது நம்ம விழுந்திருக்கிறதா மற்றவர்கள் தெரியாதபடி நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய குடும்பத்தாருக்கு தெரியாமல், சபையாருக்கு தெரியாமல், மற்ற யாருக்குமே தெரியாது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து கிடப்போம். ஆனாலும் கர்த்தருடைய கண்கள். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் ஒரு நாள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அழுதுகிட்டே இருந்தார். என்னன்னு பேசினார் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு பாஸ்டரு, அவங்களுக்கு ரெண்டு பசங்க, ஒரு தம்பி இறந்துட்டான். அவங்க தம்பி இறந்துட்டான். நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா எங்களை பக்தியில் வளர்த்தாரு. ஆனால் நானும் குடிகாரன் ஆகிட்டேன். ஃபுல்லாக சிகரெட் பிடிக்கிறது, குடிகாரனாகவும் மாறி சினிமா பார்க்குறதுல கில்லாடி, எப்போதும் தேட்டர்லேயே இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமானா பக்காவாக இருப்பேன். ஆனால் மற்ற நாட்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்கிறதில்ல, சிகரெட் பிடிக்கிறதில்ல, சினிமா தேட்டரில். ஒரு நாள் கர்த்தர் அவரை சந்தித்தார். ஒரு நாள் அவரை தொட்டார். ஒரு நாள் அவரை சந்தித்து அவருக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்தது. அவர் ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு அவர் மனம் திரும்பினார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்கிட்ட தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன்ப்பா. இவர் கேட்டாராம், இல்லை ஆண்டவரே, நான் இப்படி பிறந்தது கிறிஸ்தவன் தான், ஆனால் இப்படி குடிச்சு வெறிச்சு இப்படி சினிமா தேட்டர்லாம் போயிருக்கேனே, நீர் எப்படி என் கூட இருப்பீர்? ஆண்டவர் சொன்னாரா, இல்லைப்பா, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சினிமா தேட்டருக்குள்ளே போனாலும் நான் உன்கிட்ட தான் இருந்தேன், நான் உன் கூட தான் இருந்தேன் சொல்லிட்டு அழுகுறாரு. நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருடைய கண்கள் உங்களை சுற்றி வரும். அவரே உங்கள் கூட இருப்பார். நம்ம எங்கே போனாலும் சரிதான், நம்மளை விட்டுட்டாரோ அவ்வளோதான், நம்ம மீள முடியாதான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கரம் உங்களை சுற்றி வரும். உங்களை பயன்படுத்த, உங்களை உருவாக்க, உங்களை மேலே தூக்க, உங்கள் மூலம் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ஆண்டவருடைய கரம்
எப்படியோ தூக்கிறோம். தாவீது மேல் இருந்த கர்த்தருடைய கரம் இருந்தது தெரியுமா? தாவீது, நான் கடந்த மாதத்தில் ஒரு 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 காரியம் எடுத்தேன் என் மனசில். தாவீதின் கையில் உள்ள அடையாளங்கள் என்னன்னு ஒரு ஒரு தாட் எனக்குள்ளே வந்தது. இது மட்டும் சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். தாவீதின் கையில் உள்ள அடையாளங்கள் சொல்லுங்கள். தாவீதின் கையில் உள்ள, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது நிறைய ஒரு பெரிய பிரசங்கம், சும்மா ஒரு ஒரு மேலோட்டமாக ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் உட்காந்து அதை யோசிச்சு பாருங்கள். பைபிளில் தாவீது ராஜாவாகிற போது எத்தனை வயசுன்னு போட்டிருக்கா? 2 சாமுவேல் 5:4 வாசிங்க. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். 30 வயசில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டான். 30 வயசு ஒரு அருமையான வாலிப வயசு. அவன் கையில் கர்த்தர் ஒரு தலைமைத்துவத்தையே கொடுத்துட்டாரு. அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக முடியாது. இப்போ எவனை வேணாலும் ஆகிக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசாக இருந்தாலும் அமைச்சர் ஆகிடலாம், முதலமைச்சர் ஆகிடலாம், என்ன வேணாலும் ஆகிடலாம். அப்போ அப்படி ஆக முடியாது. கர்த்தரே அவனை 30 வயசில் ராஜாவாகிட்டார். இல்லை, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு தலைமைத்துவம், ஒரு அதிகாரம் வாலிப வயசில் அவனுக்கு கிடைக்குது. இந்த யூத் மீட்டிங்கில் வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். உங்கள் கையில் கிடைக்க வேண்டிய தலைமைத்துவம், உங்கள் கையில் கிடைக்க வேண்டிய பொறுப்பு, உங்கள் கையில் கிடைக்க வேண்டிய அதிகாரம், உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு காரியத்தை வச்சிருக்காரு, அது தந்துடுவார். ஆனால் அதுக்குள்ளார அவன் கையில் சில அடையாளங்கள் நம்ம பார்க்க முடியும். அவன் கையில் இருந்த அடையாளங்கள் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம். அவன் கையில் என்னென்ன, அவன் தாவீதுன்னு நினைக்கும் போது ஒரு சில அடையாளம் நமக்கு தெரியும்ல. இப்போ நீங்கள் தாவீது ஒரு படத்தை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி படத்தை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கவன் கல்லோட என்ன செய்வாங்க? தாவீது படத்தை போடுவாங்களே. அப்போ தாவீதின் கையில் இருக்கிறது என்ன? ஒரு உண்டிகோல். நல்ல மெட்ராஸ் தமிழில் சொல்கிறீங்க. ஒரு உண்டிகோல், ஒரு கவன் கல். அதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் இருந்துச்சு, கோல், ஆடு மேய்க்கிற கோல். ஆடு மேய்க்கிற கோல், அது அவன் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. சின்ன வயசுலேயே அவன் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. சில வேளைகள் ஆண்டவர் உங்களை நம்பி சின்ன வயசுலேயே சில பொறுப்பை கொடுப்பார். இப்போ யூத் மீட்டிங் வந்திருக்கிறீங்க, சபையில் எப்பா நீ இதை செய்ப்பா, இதை பார்த்துக்கிறியா, இந்த கேமரா எடுத்து பார்த்துக்கிறியா, இந்த மியூசிக் வாசிக்கிறியா, இந்த மாதிரி சில பொறுப்புகளை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுப்பார். சரியா? நீமா இதை ஒழுங்குபடுத்துறீங்களா? புதுசாக வர்றவங்கள கூட்டிகிட்டு சர்ச்சுக்குள்ளே உட்கார வைக்கிறீங்களா? இந்த சேர்ஸ்லாம் அடுக்குறீங்களா? இதை போடுறீங்களா? இதெல்லாம் சபையில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற பொறுப்புகள். இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். நான் சின்ன வயசுலேயே சபையில் எங்கள் அப்பா போதகராக இருக்கிறதுனால மாடு மாதிரி உழைச்சிருக்கோம். மாடு மாதிரி. இந்த மாதிரிலாம் கிடையாது. கூரை கொட்டா, மண் தர, சாணி முழுகணும், ஸ்லாப் போடணும், டைல்ஸ் போடணும், சாக்கடை நோண்டணும், எல்லா வேலையும் செய்யணும். கீத்து கட்டியிருக்கோம், கம்பு கட்டியிருக்கேன், வேற என்னென்ன இருக்குது, எல்லா வேலையும் செய்யணும். ஒரு நாள் எங்கள் போஸ்ட்மேன் ஒருத்தன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் அப்பா சொன்னார், நாளைக்கு இல்லை நேற்று ஒரு போஸ்ட் தந்துட்டு போனேன், கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டார். எங்கள் அப்பா, அப்படியா போஸ்ட் தந்துட்டு போனீங்களா? என்கிட்ட கையில் வந்த மாதிரி தெரியலையே, யார்கிட்ட கொடுத்தீங்க கேட்டார். உங்கள் வீட்டில் ஒரு பையன் வேலை செய்வான்ல, அந்த பையன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னார். அது யாருன்னா நான் தான். எங்கள் அப்பா சொல்கிறாரு, அவன் வேலை செய்கிறவன்ல, அவன் தான் என் பையன். அப்போ அவர் எப்படி எந்த நிலைமையில் என்ன பார்த்துருக்காரு பார்த்தீங்களா? இப்போ ஜம்முன்னு நாங்கள் நிற்கிறோம், இப்போ அழகாக நிற்கிறோம். ஆனால் மாடு மாதிரி வேலை செய்வோம். எப்படி மாதிரி வேலை செய்யணும்? கோல் எதை குறிக்கும்? உழைப்பு. அவன்கிட்ட ஒரு பொறுப்பு. உங்கள் கையில் கர்த்தர் உங்கள் குடும்பத்துலேயும் சரி, இந்த சபையிலையும் சரி, நீங்கள் எந்த பொறுப்பாக இருந்தாலும் செய்யணும். எந்த பொறுப்பு நீங்களே என்ன செய்யணும்? வாலண்டியரா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா?
நானும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வரேன், இந்தியா ஃபுல்லாக சுற்றி வரேன். சிறு வயதில், வாலிப வயதில் சபையில் ஒரு காரியத்தை யார் பொறுப்பெடுத்து செய்தார்களோ அவங்கள கர்த்தர் உயர்ந்த இடத்துல வச்சுருக்கார். அவங்க கையில் தான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை கொடுப்பார். சபையிலேருந்து ஒரு ஒரு ஊழியக்காரருக்கு செய்ய வேண்டிய காரியம், சபையில் செய்ய வேண்டிய காரியம், எத்தனையோ ஊழியக்காரர் துணி துவச்சி போட்டிருக்கோம், எத்தனையோ ஊழியக்காரர் கை காலை அமைக்கியிருக்கோம், எத்தனையோ ஊழியக்காரருக்கு என்னென்ன தேவையோ ராத்திரிலாம் கண்ணு முழிச்சு அப்படி உட்காந்துருக்குறோம். வீட்டை சின்ன வயசுலேயே வீட்டை தனியாக போய் உட்காந்து எங்கள் வீட்டை பாதுகாத்துருக்குறோம். சில காரியங்கள் நினச்சா எனக்கு இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கும், நம்மளாம் இப்படி செஞ்சோம்மான்னு. நல்லா கவனிங்களேன். உங்கள் கையில் அந்த கோல் எதை குறிக்க தெரியுமா? அவங்க கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. தாவீது பாருங்கள், கொஞ்சம் ஆடுதான், சிங்கம் வர்ற இடம், கரடி வர்ற இடம், ஆனால் அந்த இடத்துல பொறுப்பை தன் ஆட்டை ஒரு ஆட்டை கூட விடலை. அவன் சிங்கம் வந்து கவிட்டு போது அது மேலே பாஞ்சி சிங்கத்தை கொண்டானே ஒழிய ஒரு ஆடு போனால் போதுன்னு விடலை. அதான் பொறுப்பு. உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கிடச்சிட்டுன்னா அதை எக்காரணத்தை முன்னாடி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. இன்னொரு ஆள் பார்த்துக்கிட்டோம், இந்த வாரம் நம்ம பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னொரு ஆள் பார்ப்போம், அப்படி கிடையாது. என் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுனால அதை கடைசி வர நிறைவேற்றும். அவன் கையில் ஒரு கோல் இருக்குது பாருங்கள், அந்த பொறுப்பை காண்பிக்குது. உங்கள் கையில் ஏதாவது பொறுப்பு இருக்கா? பாஸ்டர், சர்ச்சில் இந்த பொறுப்பு என் கையில் இருக்குது பாஸ்டர், இப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்கணும், நான் எந்த காரியத்தை நான் அதை முன்னின்று தாழ்மையாக இந்த பொறுப்பெடுத்து செய்ய நான் என்ன செய்யணும் பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? சபையில் எத்தனையோ காரியம் இருக்குது, எத்தனையோ வேலைகள் இருக்குது. வாலிபல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாலிபல் செஞ்சால், அர்ப்பணிப்போடு செஞ்சால் ஆண்டவருடைய கண் உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். 30 வயசுக்குள்ளே ராஜா ஆகிட்டான் பாருங்க. நம்மளாம் 30 வயசு ஆகியும் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்குமே. சின்ன வயசுலேயே அந்த பொறுப்பு ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்கணும் விரும்புகிறார். அடுத்தது டைம் நான் ஒன்றே பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். அடுத்து என்ன இருந்துச்சு? கிண்ணறம். அவன் வாசிக்கிறதுல தேறினவன். யார் அவன்? தாவீது. யாரு நீங்களாம்? நான் குரான்லேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறேனோ? அமைதியாக இருக்கிறத பார்த்தா தாவீதா, அப்படியா, அவதியாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. தாவீது கையில் என்ன இருந்தது? சிறு வயதிலேயே வேதம் அவனை பற்றி சொல்லப்போ வாசிக்கிறதில் தேறினவன். ஆஹா, அது கிண்ணறம் எதை குறிக்குது? அவன் தனியாக ஆண்டவரோடு உறவு கொண்டிருந்தான். அந்த தேவனை பாடி துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் தாவீதுக்கு இருந்தது. வாலிப வயசில் அந்த கிண்ணறம் எதை காண்பிக்க தெரியுமா? அவன் இருந்தது மனாந்தரம். அவன் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் வாசித்தான் இல்லை, அவன் ஏதோ ஒரு கும்பலில் காமிக்கவா இல்லை, தனியாக தேவனோடு துதிச்சு பாடி சங்கீதங்களை பாடி தேவனை ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி தேவனோடு ஒரு உறவு தான் அந்த கிண்ணறம் குறைக்குது. வாலிப வயசுல தேவனுக்கு எனக்குள்ள தொடர்பு மிக முக்கியம். அதுதான் என் கையில் உள்ள அடையாளம். இந்த வாலிப வயசுல ஆண்டவரை தனியாக உட்கார்ந்து நம்ம கைத்தட்டி பாடுறோமோ, நம்ம ஏதாவது கிட்டாரை வாசித்தோம், கீபோர்டு எதையோ பண்ணி ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை நம்ம வச்சிருக்கணும். ஆண்டவரோடு ஒரு தொடர்பை வச்சிருக்கணும். அவன் வாசிக்கிறதுல தேறினவன். அவன் வாசிச்சா சவுளுக்குள் இருக்கிற அசுத்தாவி வெளியில் போகுமா? எப்படி? அதை வாசிக்கல தேர்துனா என்ன? அப்படியே பக்காவாக வாசிப்பாங்க. அது இல்லை, வாஸ்தா கிரியை நடக்கணும், வாஸ்தா அனாயிண்டிங் இறங்கணும், வாஸ்தா தேவனுடைய ஆவியானுடைய தொடுதல் இருக்கணும், வாசித்தா அங்கே சமாதானம் வரணும். கோயம்புத்தூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எஸ்ஏகே பிரான்சிஸ் ஒரு பாட்டு பண்ணார். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் அப்படின்றாரு. அவன் வாசிக்கிற ஒருத்தன் டக்குச்சக்கு 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 டக்குச்சக்கு. அவரு பாடுறது வேற. இன்னும் அவனை கல்லால் அடிச்சே கொல்லாம அவர் பாட்டே நிறுத்திட்டார். இன்னைய வரல என்னால் அதை மறக்க முடியல. அவர் உணர்ந்து பாடிட்டு இருக்காரு. அவன் வாஸ்தவ டக்கச்சக்க டக்கச்சக்க டட்ட முட்டை 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 கட்ட அவரு நிறுத்தா. தனியாக உட்காந்து ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் வச்சு
ஆண்டவரோட ஒரு உறவு இருந்து அதில் தான் நம்ம தேர்றதா மாற்றணும். இந்த வாலிப வயசில் நீங்கள் தாவீது கையில் இருந்த அடையாளங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். எதை குறிக்குது, என்ன சொல்லுது? என் கையில் கர்த்தர் அதை எதிர்பார்க்குறாரு. 30 வயசுக்குள்ள ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ஒரு ராஜாவாக மாற்றிட்டார். தேவனோடு உள்ள தொடர்பு. வாலிப வயசில் இயேசு பூமியில் காரை சாதிச்சு முடித்தார். இயேசு மரிக்கிறதுக்கு முன்னால் யோவான் ஸ்நானன் மரித்து முடிச்சிட்டான். யோவான் ஸ்நானகன் அதுக்கு முன்னாலே அவுட்டு. ஆனால் அந்த வாலிப வயசுக்குள்ளார யோவான், ஆண்டவர் சொல்ற, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. என்ன சாதனை பாருங்க. இத்தனைக்கு இருந்தது வனாந்தரம். ட்ரெஸ்ஸு சரி கிடையாது, அவன் உணவு சரி கிடையாது, அவன் இருந்த இடம் சரி கிடையாது, அவன் பேச்சு சரி கிடையாது. ஆனால் அவனை தேடி ஜனங்க வருவாங்க. எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு அப்புறத்தில் தான் தேடி வருவாங்க. அவன் தேவனோடு உள்ள அந்த உறவு தாங்க, அதுதான் நம்மளை யுனிக்காக மாற்றும். இந்த வாலிப வயசில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கலாம், ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியம் இருக்குது தெரியுமா? ஆண்டவரோடு உள்ள உறவு. நானும் ஆண்டவர்கிட்ட ஜோமன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நானும் மோட ஒரு இணையவே முடியலேன்னு தவிப்பேன். சில வேளைகளில் நான் இப்போலாம் படுக்க போகிறதே 1:30 மணி 2 மணி ஆகிடும். சில வீட்டில் இருந்தேன்னா 3 மணி ஆகிடும். 3 மணி தான் படுக்கே போவேன். அது வரலும் ஹாலில் உட்காந்துக்கிட்டு நடப்பேன், ஏதாவது ஒன்று கத்துவேன், தோத்திரம் பண்ணுவேன். என் ஒய்ஃப் ஏஞ்சி வந்து வாப்பா, எங்கே ஆளை காணோம், என்ன செய்கிறீங்க பார்த்தா திடீர்னு ஏன் அழுவுறீங்க காப்பா. எதுக்கு அழுவுறேன் எனக்கே தெரியும். எதுக்கு அழுவணும், ஏன் அழுவுறீங்க, என்ன விஷயம், என்னாச்சு, ஏதாவது ஃபோன் வந்துச்சா, யாராவது இறந்துட்டாங்களா? யாரும் இறக்கல. ஆண்டவரோட போராடணும், பைபிளை வாசிக்கணும், தியானிக்கணும், பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆண்டவரோட ஐக்கியம் பண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார், அப்போ தான் ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்துவார். அந்த ஆண்டவரோட உறவு தேவை. இந்த வாலிப வயசில் ஆண்டவர், இந்த வயசுலேயே கர்த்தர் அநேக சபைகளில் வாசலில் திறந்திருக்கிறார். நம்மளை பயன்படுத்துவார், நம்மளை இது பண்ணுவார். காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவனோடு உள்ள உறவு. நீங்கள் அதில் மட்டும் கவனமாக இருங்க. அவன் அப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த வாஸ்து சங்கீதங்களை பாடி ஆண்டவரோடு உறவாடி அவன் அப்படி ஆண்டவரையே தேடுறான். இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு, அவரை காண்பிக்கணும், அவரை வெளிப்படுத்தணும் அப்படின்ற அந்த மனசு அவனுக்குள்ளே இருந்துச்சு பாருங்க. சிங்கத்தை எதிர்க்கிறான், கரடியை எதிர்க்கிறான், கொல்றான். தேவனோடு உறவாடும் போது சிங்கம் வரும், சாத்தான் சிங்கம் போல வருவான், கரடி மாதிரி வருவான். தேவனோடு ஐக்கியம் உள்ள அதை மேற்கொள்ளலாம் நம்ம ஈஸியா. ஆண்டவரோடு ஒரு உறவு வச்சிருந்தா எப்பேற்பட்ட சிங்கத்தையும் ஜெயிக்கலாம். ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் வச்சிருந்தா எப்பேற்பட்ட கரடியும் கொன்னுடலாம். சாத்தான் பெருசாக வந்துட்டான் பாஸ்டர், இந்த பெரிய பாவம், இந்த பெரிய இது நான் இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவரோடு உறவு வச்சிருந்தா அங்கே பெரிய கிரிகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே மோடு உள்ள ஒரு ஐக்கியம். அடுத்த அடையாளம் சொல்லுங்க. கவன்கல் சொல்லாமா? கொல்லியாத்தின் போட்ட உடனே கவன்கல்ல நம்ம என்ன செய்வோம், போடுவோம். அவன் வந்து அப்படி சுழட்டி அடிக்கிறதுல அவன் கில்லாடி இல்லை. ஆடு எங்கே தூரத்தில் போனாலும் அதை எப்படியோ அடித்து கரெக்ட் பண்ணுவான். அதை அந்த கவன்கல்லை வச்சே அவன் கோலியாத்தையும் அடிக்க பார்த்துட்டான் பாரு. கவன் கல்லுன்றது அது ஒரு சின்ன காரியம்தான். அதாவது ஒரு கூழாங்கல்ல வச்சு அடிக்கிறது. அது சும்மா ஆட்டை கொல்றதுக்கு இல்லை, அது ஆட்டை எங்கேயா தூரம் இருந்தால் அப்படி அதை அந்த அடித்து அந்த சைஸ் அப்படி கொண்டு வந்துடும். அது ஓடி போய் அதை இது பண்ணுறதுக்கு. இப்போல்லாம் நாயை விடுறாங்க ஃபாரின்லாம் பார்த்தீங்களா, நாய் பண்ணோன்னு கடகடன்னு போய் எல்லாத்தையும் சரட்டாக கால்னு கொண்டு வந்துடுது. அந்த நாட்களில் அவங்கள சரி பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கும் அந்த கவன் கல்லை வச்சு கோலியாத்தை என்ன ஏற்கனவே கவன் கல்லை வச்சு ஆட்டை கொண்டிருக்கானா இல்லாட்டி சிங்கத்தை கொண்டிருக்கான் கிடையாது. கவன் கல்லை வச்சு ஏற்கனவே ஆட்டை கொண்டிருக்கானான்னு கிடையாது. ஆட்டை கொல்றதுக்காக கவன்கள் கிடையாது, சிங்கத்தையும் கொல்ல முடியாது. ஆனால் கோலியாத் நின்ன உடனே சவுல் சொல்கிறான், எல்லாத்தையும் போட்டு பாரு, அவன் யுத்த வீரன், அவனை ஜெயிக்க முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாது, அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன்,
ஆச்சு போச்சுன்னு சொல்லி பயமுறுத்தி, இந்தா என் ட்ரெஸ்ஸை போட்டு என் பட்டயத்தை வச்சுக்கோ எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, எல்லாத்தையும் போட்டு பார்த்து நடந்து பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காகாது, அவனை கொல்றதுக்கு என் கைட்ட இருக்கிற கண்வன்கள் போதுன்றான். அப்போ சாதாரண ஒன்றை, அது இதுக்கு முன்னால் கொல்றதுக்காக பயன்படுத்தப்பட்டது அல்ல, ஆனால் சாதாரண என் கையில் இருக்கிற ஒன்றை கர்த்தர் அசாதாரணமாக மாற்ற முடியும் என்கிற விசுவாசம் தாவீதுக்குள் இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் கையில் என்ன சாதாரணமாக இருந்தாலும் அதை அசாதாரணமாக கர்த்தர் மாற்றுவார். என்கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர், எனக்கு கொஞ்சமாக பாட தான் தெரியும், ஆனால் அந்த பாட்டை வச்சு தேவன் பலத்த கிரியில் செய்வார். எனக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர், நான் ஏதோ ஒரு வாசிப்பேன், ஏதோ ஒரு கீபோர்டு போடுவேன் அப்படின்னா, அந்த சாதாரணமானதை நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போது அதை அசாதாரணமானதாக மாற்றுவார். நான் ஏதோ எனக்கு பேசலாம் தெரியாது, ஏதோ நான் என்ன செய்வேன், கம்மியாக பேசுவேன், ஏதோ ஒரு சாதாரணமாக பேசுவேன் பாஸ்டர், எனக்கெல்லாம் சொல்ல இல்லை, நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அதை வச்சு தேவன் அசாதாரணமான காரியங்கள் நடப்பிப்பார். ரொம்ப பேச தெரிஞ்ச சுவிசேஷம் அறிவிக்கணுமா? இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச இயேசுவை சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இயேசு அறிவிக்கணும். அறிவிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் மாற்றிட முடியும், எவ்வளோ பெரிய சத்துருவை வீழ்கடிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்கென்று பயன்படுத்த நினைக்கணும். ஐயோ இது இருந்தால் தான் நான் செய்ய முடியும், இது இருந்தால் தான் செய்ய முடியும், என்னை ஊழியக்காரன் ஆகட்டும் நான் செய்கிறேன், என்னை அப்படி வச்சா தான் இப்படி. இல்லை 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 இல்லை, சாதாரணமானது. எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை கொண்டு தேவன் செய்ய வேண்டி செஞ்சிருவார். ஒரு பெரிய கோலியாத்தி ஈஸியாக அடிச்சிட்டான் பாருங்க, இவ்வளோ பெரிய காரியத்தை, இவ்வளோ பெரிய காரியம். நான் ஒரு நாள் மதுரையில் ரெய்னார்ட் போங்கே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊழியர் வந்திருந்தார் 96 97 வருஷம் நினைக்கிறேன், 97. அப்போ நான் மதுரையில் ஒரு பைபிள் காலேஜில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் உள்ள காரியங்களை பார்க்கும்படி எங்கள் ஒரு 4-5 பேர் அங்கே போட்டிருந்தாங்க ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பக்கத்தில் ரெய்னார்ட் போங்கே பக்கத்தில் இருக்கலாம், அவர் கை கொடுக்கலான்னு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அவர் 2 நாள் தான் அங்கே பேசினார். அதுக்கு முன்னாலேயே நாங்கள் போய் ஸ்டேஜில் உள்ள காரியத்தெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே உள்ள காரியத்தெல்லாம் பார்க்கணும். அப்படி நாங்கள் முன்னாலேயே போயிட்டோம். சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மதியானமே போயிட்டோம். மதியானம் போன சாயந்தரம் ஒரு 4 மணி ஆச்சு. அந்த கிரவுண்டுக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. தமுகம் கிரவுண்டில் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மந்தையா சாயங்காலம் 3 மணிலேருந்தே ஆட்கள் வராங்க. ஒரு 4:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கல. ஸ்டேஜுக்கு பின்னால் ஒரு அம்மா பெரிய பணக்காரங்க, ரிச் ஃபேமிலி, அந்த கிரவுண்டுக்கு வந்த உடனே பேய் பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த கிரவுண்டில் மேலே நிற்கிறேன். பயங்கரமாக மழை கழிக்குது, அப்படியே பயங்கரமாக ஆடுறாங்க. எத்தனையோ பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த அம்மா கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே முன்னாடியே சில ஊழியர்கள் வர வந்துட்டாங்க. அந்த ஊழியர்கள்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு பேய் விரட்டுறாங்க. ஆனால் விரட்ட முடியல, பிடிக்க முடியல, விரட்ட முடியல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அந்த அம்மாவை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபாதர் பெர்க்மன்ஸ் என்ன பண்ணார், ஒரு ஸ்கூட்டரில் ஒருத்தர் அவரை ஏற்றிக்கிட்டு வந்தார். ஃபாதர் ஒரு 5:30 மணி, ஒரு 5 மணி இருக்கும், 5:15 இருக்கும். அவர் ஒரு வர்ஷிப் நடத்துனாங்க, ஒரு பாட்டு பாடுறதுக்காக. ஃபாதர் அந்த பின்னால் ஸ்டேஜ் வழியாக பின்னால் ஒரு 2 வீலரில் இறங்குறாரு. இறங்கின உடனே அந்த கீழே நான் நின்றுட்டுருக்கேன். அப்போ என்கிட்ட கேட்டார், என்னங்க சத்தம், ஒரே கும்பலாக இருக்கேன். நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு, நிறையா பாசஸ்லாம் விரட்டுறாங்க, ஆனால் போல அந்த அம்மா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு, ஒரே இதாக இருக்குது, ஜனங்கள்லாம் அங்கே உட்காராமல் இங்கே வந்துட்டாங்க. அப்படியா அப்படின்னு அப்படி போனார். இப்படி வந்தார், இப்படி வந்துட்டு அதை பார்த்து அந்த அம்மா பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அது பக்கத்தில் நின்று, ஒருத்தன் கழுத்தை பிடிச்ச, தலையை முடிய பிடிச்சிருக்கான், அதை பிடிச்சிருக்கான், இப்படி எல்லாத்தையும் சிப்பே அப்படின்ட்டு போயிட்டார். வேறு எதுவும் சொல்லலை. ஆனால் வேறு சிப்பே அப்படின்ட்டு போனார். அந்த அம்மா தொப்புன்னு விழுந்துச்சு, சரியாயிட்டு. தொப்புன்னு விழுந்துச்சிங்க, ஒரே வார்த்தை தான். அவர் ஜோம் பண்ணல, எதுவும் பண்ணல, அவர் அந்நிய பாஷை பேசலை, எதுவுமே பண்ணல.
சீப்ப அப்படின்ட்டு போனார். டொப்புன்னு வந்துச்சு பாருங்க. 2 நிமிஷம் அந்த அம்மா உளுந்து கப்பக்கம்னு ஏச்சு எங்கே இருக்குன்னு தெரியாமல் எல்லாம் சரி பண்ணி வந்து மீட்டிங்கில் உட்காந்துருச்சு. சாதாரண ஒரு கல்லை வச்சு, ஒரு கவன் கல்லை வச்சு பெரிய காரியத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பேசவே தெரியாது. இல்லைங்க, நீங்கள் ஆண்டவரோடு ஒரு உறவு வச்சுருந்தா நீங்கள் எது பேசினாலும் அங்கே அற்புதம் நடக்கும். அங்கே ஏதாவது வசனம் சொன்னாரா, இல்லாட்ட இயேசுவின் ரத்தம் சொன்னாரா, இயேசுவை சொன்னாரா? ஒன்றுமே சொல்ல, சீப்பாடினார், அவ்வளோதான். தாவீது கையில் இருந்த ஒரு கவன்கள் கொல்ற ஆயுதம் கிடையாது, கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உங்கள் மூலம் நான் என் கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறேன். அசாதாரணமான காரியங்கள் உங்கள் மூலம் நடக்கும். அல்லேலூயா, நடக்கும் நடக்கும். அடுத்தது சொன்னா பேசிட்டே போலாம். அடுத்தது தாவீது கையில் இது ஜெயித்ததுக்கு முன்னாடி இருந்த ஒரு அடையாளம். சரியா? அவன் கோலியாத்திலும் ஜெயிச்சுட்டு அவன் மேலே ஒரு அபிஷேகம், அவன் மேலே ஒரு அனாயிண்டிங், எண்ணெய் வார்க்கப்பட்டது. ஆனால் அவன் கையில் இன்னொரு அடையாளம் இருந்தது. என்ன தெரியுமா? அவனுக்கு அப்புறம் அந்த ராஜாவாகி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு சவுல் நாய் போல தாவீதை துரத்துறான். நம்ம மேலே ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சுருந்தாலே நமக்கு விரோதமாக சாத்தான் எழும்புவான், மனுஷர்கள் எழும்புவாங்க, வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும். ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு பர்பஸ் வச்சுருந்தாலே நமக்கு போராட்டம் தான். 40 வருஷமா. ஏன்னா சவுல் ராஜாவாகி 2வது வருஷத்திலேயே ஆண்டவர் சவுலை குறித்து சொல்கிறாரு, நான் அவனை ராஜாவாக எனக்காக மனசாக போடுறேன். 2வது வருஷத்திலேயே தாவீது ராஜாவாகிட்டார். ஆனால் 38 வருஷம் தாவீது சவுல் மூலம் பட்ட பாடு கொஞ்ச நேரம் நாய் மாதிரி. அவனை துரத்துறான். பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டம் மேலே போராட்டம், பாடுகள் மேலே பாடு. என்னடா வாழ்க்கை அப்படி தோணும். ஓடுறான், கெபிக்கு ஓடுறான், காட்டுக்கு ஓடுறான், மலைக்கு ஓடுறான், தப்பிச்சு ஓடுறான். இத்தனைக்கும் ராஜா மனைவியை கட்டினவன், ராஜாவுடைய மருமகன், கோலியாத்தை ஜெயிச்சவன். கோலியாத்தை கொண்டவனுக்கு சவுலை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கோலியாத்தையே கொண்டவன் கர்த்தரே 2 விசா அவனை ஒப்பு கொடுத்தார் தாவீது கையில். ஆனால் தாவீது கையில் இருந்த ஒரு அடையாளம் 1 சாமுவேல் 24:5. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனம் அடித்து கொண்டிருந்தது. தொங்கலை இப்போ சவுல் தாவீதை பிடிக்க சுத்துறான். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கர்த்தர், சவுல் தூங்கிட்டான், தாவீது அந்த வழியாக சவுலை பார்த்துட்டான். அவன் ஒரு இடத்துல இருக்கிறான், நைஸாக பின்னால் போய் அவன் வஸ்திரத்தை தொங்கலை கட் பண்ணிட்டான். இப்போ வஸ்திர தொங்கல், அதாவது ஒரு சால்வை எங்கே கிழிச்சு எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை கட் பண்ணிட்டான் அவனுக்கு தெரியாமலே. அப்போ அவன் மனம் அடிச்சுக்கிட்டான், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. என்ன காரணம் அப்படின்னா, அடுத்த வசனம் அடுத்து கொண்டிருந்தது, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடாதபடிக்கு, இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. அப்ப தாவீதின் கையில் உள்ள அந்த தொங்கலுக்கான அடையாளம் என்ன? இந்த தொங்கல் என்கிற அடையாளம் எதை காண்பிக்குதுன்னா, அனாயிண்ட் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்றவனாக இருந்தான் தாவீது. அதை தான் குறிக்குது. இந்த வாலிப வயசுல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, நம்மளை உயர்த்தணும்னா, மற்றவர்களை, அதாவது விசேஷமா தேவனுடைய ஊழியர்களை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை என்ன செய்யணும்? மதிக்கணும். அது ஒரு வாலிப வயசுல அந்த வாலிபன் பிற்காலங்களில் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, தேவன் அவனை பயன்படுத்துவதற்கு, தேவன் அவனை நம்பி அதிகாரம் கொடுப்பதற்கு அது ரொம்ப பிரயோஜனம். வாலிப வயசுல அது தோணாது. ஆமாம், அவர் கிடக்கிறாரு, அவர் வயசானவர் பட்டில் படுப்பார், இவங்கெல்லாம் பார்த்துக்கலாம், ப்ரைஸ் லாட் போடணுமா என்ன, மற்றவங்களை பெரியவளை பார்த்து கனம் பண்ணுமா, சாத்தான் சொல்லுவான். நமக்குள்ளே அப்படி தோணும். என்ன அவர் நம்ம பாட்டில் நம்ம போகிறோம், அவர் பாட்டில் அவர் போகிறாரு,
இல்லைங்க. இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நம்ம கனம் பண்ண கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இது ஒரு பெரிய ரகசியம். இது ஒரு பெரிய ரகசியம். எங்கள் அப்பா இப்போதும் என்கிட்ட சொல்லி கொடுப்பாரு, ஒரு ஆள் ப்ரைஸ் லாட் போடும்போது இந்த ஒத்த கையில் இப்படிலாம் தூக்கக்கூடாதுப்பா, ப்ரைஸ் லாட்னு சொல்லணும், 2 கையை கூப்பின்னுவார். நானும் என்ன முடிஞ்ச வரலும் செய்வேன். முடிஞ்ச வரலும் யாராவது ஒரு ப்ரைஸ் லாட்னு 2 கை ப்ரைஸ் லாட்னு சொல்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன். சும்மா அப்படின்னு பண்ணிட்டு சரி சில பேர் இன்னும் இப்படி வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னும் அது என்னன்னு தெரில, நெஞ்சை பாதுகாத்துக்கிறாங்களா என்னென்ன போனோன்னு ரொம்ப பக்தியாக இருக்கணும். 2 கையில் தோத்திரம் போட்டால் என்னவா என்ன சக்குன்னு பண்ணுறது, என்னென்னமோ வேடிக்கலாம் சலாம் போடுவான். அது வெளிப்பிரகாரமான ஒரு இது. ஆனால் உள்ளுக்குள்ளே அனாயின் பண்ணப்பட்ட ஆட்களோட ஒரு தொடர்பில் இருக்கணும். அதே சமயத்தில் அவங்கள கனம் பண்ணணும். அதான் அந்த தொங்கலை குறிக்குது. அதான் தொங்கலை குறிக்குது, அனாயின் பண்ணப்பட்ட. இது ஒரு பெரிய ரகசியம். நீங்கள் அதை பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நான் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் போவேன். நிறைய பாஸ்டர்ஸை பார்த்து கை கொடுத்து, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க விசாரித்து அவங்கள தோத்திரம் பண்ணி கனம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், விரும்பணும். நமக்கு மேலே வயசில் கூடினவங்க, அனாயிண்டில் நிரம்பினவங்க, தேவனால் பயன்படுத்தப்படுவதில்லை கனம் பண்ணுறது மிக முக்கியம். சில பேருக்கு அந்த கனம் பண்ணுற புத்தியே இருக்காது, தெரியுமா? கனம் பண்ணுற புத்தியே இருக்காது. அது ஆண்டவரே வெறுக்கிறார் அவங்கள. சில பேர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. சில பேர் வந்து தோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு தாழ்மையாக தோத்திரம் பண்ணுறது, கனம் பண்ணுறது. அவன் பாருங்கள், மனசு அடிச்சுக்கிச்சான். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே. அவன் ராஜாவாக தள்ளி பல நாள் ஆச்சு சவுலை. இவன் சரி என் கையில் ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுத்தாருப்பா, நான் அவனை கொல்லப்பார். இதை காட்டுறதுக்காகவும் அவன் என்ன செஞ்சுருக்கலாம், அறுத்துருக்கலாம். ஆனால் இவன் சொல்கிறான், ஐயோ நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனே. அந்த அனாயின் பண்ணப்பட்டவருக்கு ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். அதான் கனம் பண்ணுறது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன இழுக்கு கூட நம்மளால் வந்துடவே கூடாது. அடுத்தது 1 சாமுவேல் 26-22 வாசிக்கிறோம். சவுலினுடைய ஈட்டி தண்ணீர் சொம்பு அவன் கையில் இருந்துச்சு. அது ஒரு அடையாளம். சவுலினுடைய ஈட்டியும் தண்ணீர் சொம்பும் அப்படி தானே போட்டிருக்கு. இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசி பாருங்க. ஈட்டி தாவீதை கொல்றதுக்காக வந்த ஈட்டி அது. பல முறை தாவீது மேலே ஈட்டி எறிஞ்சான். பல முறை தாவீதை கொல்றதுக்கு சுவரோட சுவர் அவனை குத்துறதுக்கு ஈட்டி எறிஞ்சான் சவுல். ஒரு முறை சவுலினுடைய ஈட்டியை தாவீது கையில் கொடுத்தார். எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்து சொம்பியும் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். எடுத்து தூரமாக நின்றுக்கிறான். அப்பனரே உன் தலைவனை காக்காமற் போனது என்ன? சவுல் ராஜாவை நீர் பாதுகாக்காம போனது என்னன்னு திட்டான். படைத்தலைவனை பார்த்து தாவீது படைத்தலைவனை பார்த்து திட்டுறான். நீங்கள் நம்ம இந்த ஈட்டி சொம்பு எதை குறிக்க தெரியுமா? இதில் பல அர்த்தங்கள். அதில் ஒன்று, நம்ம காக்க வேண்டியதை காக்கணும், நம்ம பாதுகாக்க வேண்டியதை பாதுகாக்கணும், அதை விட்டுறவே கூடாது. ஆனால் கர்த்தர் அதை தாவீதின் கையில் கொடுத்தார். அதை எடுத்துக்கிட்டான். அதை எடுத்துகிட்டு வந்து தன் நீதியை வெளிப்படுத்துகிறான். இந்த ஈட்டி சொம்புலாம் எதை குறிக்குது தெரியுமா? தாவீதுக்குள் இருந்த அந்த நீதி பாருங்க. அவன் சொல்கிறான், ஒரே கொத்து கொன்னுட்டுமான்னு கேட்குறான். கூட இருந்தவன், தாவீது கூட இருந்தவன், கர்த்தரா அவர் அடித்தா, கர்த்தரா அவருக்கு மரணத்தை கொடுத்தா சாகட்டும், நான் ஒன்றா பரவாயில்ல. எப்படி அவன் பாருங்களேன், அவனுடைய எண்ணத்தை பார்த்தீங்களா? இதை நம்ம நினைப்போமா? நம்ம நினைக்கவே மாட்டோம். நான் நல்லா இருக்கணும். ஒரு பஸ்ஸில் போய் ஒரு சீட்டு பிடிக்கிறோம், நான் உட்கார தான் பார்ப்பேன்ல. ஒரு பெரியவங்க வந்து நிற்கிறாங்க, அவங்க உட்காரட்டும் அப்படி நினைப்போமா? நமக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஆண்டவருக்கே தேங்க்ஸ் சொல்லுவோம். எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் சொல்லுங்கள்? ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நன்மைக்கு செஞ்சால் நன்றி சொல்லுவோம். நன்றி எதுக்காக சொல்கிறது? ஒரு வாலிபனை பிடிச்சிட்டாங்க, தப்பு பண்ணிட்டான். அவன் பண்ணது பெரிய தப்பு.
ஊராரெலாம் சேர்ந்து அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அவனை விட்டா சரி வராது, கட்டுறா மரத்தில் பிடிச்சின்னு, மரத்தில் பிடிச்சி கட்டிட்டாங்க. கட்டிட்டு அவனை கல்லால் அடித்து கம்பால் அடித்து நீ கொன்னே ஆகணும்னு ஊர்காரெலாம் சூழ்ந்துட்டான். கொல்ல போகிறாங்க. ஒரு பெரியவர் வந்து தடுக்கிறார். எப்பா அவனை கொல்லிடாதீங்க, அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவன் ஒரு தனியாள், சாவடிச்சிடாதீங்க அவனை ஊர்காரெல்லாம் கோவம், ஏய் கிளவா போயா, அவனை விடியா, அவனை கொல்ல போகிறேன், நீனு சேர்ந்து சாவ போறியா, கோவம் போடுறான். அவர் சொல்கிறார், இல்லை இல்லை என்னைய வேணா அடிங்க, அவனை விட்டுருங்க, அவன் வாலிபன், அவன் வாழ வேண்டிய வயசு, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அவனை விட்டுருங்க, நான் வாங்கிக்கிறேன். ஊருக்காரெல்லாம் கோவம் தாங்க முடியாமையோ இந்த கிழவனை பிடிச்சி கட்டுறா. இந்த கிழவன் கட்டும்போது சொல்கிறாரு, அவனை விட்டுருங்க, நான் வண்டி வாங்கிக்கிறேன், அவனை விட்டுருங்க. சரி, இந்த கிழவன் இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னு அவனை அவுத்துட்டாங்க. அப்போ அவன் அவுத்து விடும்போது இந்த கிழவர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட தான் பையில் வச்சுருந்த ஒரு பிக் அமௌண்ட்டு, இந்த கிழவருடைய பணம் எடுத்து அவன் கையில் கொடுத்தியப்பா, நீ எப்படியாவது ஓடி போய் தப்பிச்சிக்கோ, இந்தா நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், போய் சாப்பிடு, இந்த பயல்கிட்ட மாட்டுறாத, ஓடிடு, இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து அவனை அனுப்பிச்சி விட்டார். அவன் ஓடிட்டான் எடுத்துட்டு. இந்த ஊர்காரெல்லாம் கிழவனை போட்டு அடிச்சிட்டான். அவன் போயிட்டான். அடுத்த நாள் காலையில் அந்த பகுதியை வரான். அந்த பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் வந்தால் அந்த இடத்துல அந்த கிழமை அடிப்பட்டு காயப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிறார். இவன் அதை பார்த்தான். கிழவர் வந்து அடி வாங்கி கிடக்கிறார். நேரம் ஓடினான். தாத்தா கையை பிடிச்சான். தாத்தா அடிச்சிட்டாங்களா, நேற்று எனக்கு நைட்டு ஒரு பணம் கொடுத்தீங்களே, எனக்கு அவ்வளோ பணம் எனக்கு கொடுத்தீங்க தெரியுமா, அதை வச்சு தான் நேற்று நைட்டு சாப்பிட்டேன், அதை வச்சு தான் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டேன், அதை வச்சு தான் இனி நான் வாழ போகிறேன், அந்த பணத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு கையை உதறிட்டு ஓடிட்டான். தாத்தா அவனை அப்படியே பார்த்தாரு. அவன் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னான் தெரியுமா, அவர் கொடுத்த பணத்துக்கு. அவன் என்ன செஞ்சுருக்கணும், தாத்தா கூடயே இருந்து அவரை தூக்கி எடுத்து, தாத்தா எனக்காக நீங்கள் அடிபட்டீங்களே, அவர் காயத்துக்கு எண்ணெய் போட்டு கட்டு அவர் கூட இருந்தவரை காப்பாற்றிருக்கணும், அவர் கூடயே வச்சுருக்கணும். இவன் நேராக போய் கை பிடிச்சான். கை பிடிச்சி, தாத்தா எனக்கு கொடுத்த அந்த பணத்துக்காக ரொம்ப நன்றி தாத்தா, அதை வச்சு தான் சாப்பிட்டேன். நம்ம எதுக்கு நன்றி சொல்கிறோம் தெரியுமா, ஒரே போன வருஷம் முழுதும் என்னை காத்தீங்க, நடத்துனீங்க, என்னை நல்ல வேலையை கொடுத்தீங்க, என்னை நல்லா தெம்பாக வச்சுருந்தீங்க, நல்ல படிப்பு கொடுத்தீங்க, தேங்க்ஸ்ன்ட்டு போயிடுறோம். அதுக்காக நன்றி, அதான் நன்றி உள்ள வாழ்க்கை இல்லைங்க. அவர் என்னை கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அவர் எனக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். இயேசு வாலிப வயதில் எனக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். அவர் கொடுத்ததுக்காக நன்றி. அவர் எனக்கு நல்ல படிப்பு கொடுத்தார், அதுக்காக நான் கிறிஸ்தவ ஏற்றுக்கிட்டேன், அதுக்காக சர்ச்சைக்கு வரேன் இல்லையே. தாத்தா அவனை எப்படி பார்த்துருப்பார்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் இப்படி தான் பார்க்குறாரு. ஏன் நீ எதுக்கு நன்றி சொல்கிற, நான் கொடுத்ததுக்கா, நான் உன்னை நடத்தினேன் அதுக்கா? இல்லை இல்லை, ஈட்டி அவன் கையில் கிடச்சிச்சு, சொம்பு கிடச்சி, ஒரே குத்தில் கொண்டிருக்கலாம். ஆனால் இவன் நீதி விளங்க பண்ணான். இல்லை, நான் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், இந்த ஈட்டி நான் கொண்டுட்டு நான் ராஜாவாயிடலாம், எனக்கு ராஜா முக்கியம் கிடையாது, எனக்கு ஆண்டவர் என்னை அனாயின் பண்ணார், ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், ஆண்டவர் எனக்காக வச்சிருந்தார், அதுக்காக அந்த நன்றியாக வாழ்ந்தான் பாருங்க. அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் பாருங்க. 30 வயசுல ராஜாவாயிட்டான். ஓ ராகாபா சாந்தாராதியா. எதுக்காக நீங்கள் நன்றியாக வாழ போறீங்க? எதுக்காக நீங்கள் வாழ போறீங்க? 30 வயசுல அவன் ராஜாவாயிட்டான். சொம்பு கிடச்சது, ஈட்டி கிடச்சது. நீங்கள் இன்னொரு வசனம் வாசி பாருங்க. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 21:9 அது அது அதை அதை வசனம் பெரிய வசனம். அதை சொல்கிறேன். இவன் வந்து இப்படி ஓடிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு தேவைன்னு அந்த இந்த இந்த இவனை கொன்னால கோலியாத்தை, அந்த கொன்னவனுடைய பட்டயம் இவன் கையில் கிடச்சிது. கொன்னவனுடைய பட்டயம், கோலியாத்தின் பட்டயம் இவன் கையில் இருந்துச்சு. அவன் சத்துரு. அவன் கோலியாத்தினுடைய பட்டயம் தாவீது கையில் வந்தது.
கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை கொண்டு சத்துருவை அழிக்க, உங்களை கொண்டு சத்துருவை மேற்கொள்ள. வாலிப வயது, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்றார், உங்களை நடத்துறார், உங்களுக்கு இந்த நல்ல ஆவிக்குரிய சபையை கொடுத்திருக்கிறார். உங்க கையில் ஒரு அடையாளத்தோடு தான் ஆண்டவரை சந்திக்கணும். சத்துருவை ஜெயித்த அடையாளம். சத்துரு உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை கொண்டு வருவான். இந்த அடையாளத்தோடு ஆண்டவரை சந்திக்கணும். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது, பட்டயம் அவன் கையில் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் கையில் உள்ள அடையாளங்கள் என்னென்ன? இன்னும் நிறைய காரியம் இருக்கு. சொல்ற மணி ஈவினிங் சர்வீஸ் வந்துடும், 6 AM ஆக போகுது. எல்லாரும் எழுப்பி நிற்போம், எழுப்பி நில்லுங்க.